ஹாய் மக்களே! எத்தனை பேத்துக்கு நேந்திரம் பழத்த இந்த மாதிரி சாப்பிட தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இப்படி தாங்க சாப்பிடுவேன். நேந்திரம் பழத்த அவிச்சு எடுத்து இந்த மாதிரி சாப்பிடுவேன். இருக்கிற ஸ்வீட்டோட நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர்த்து வீட்டில் அவன் இருக்காது, வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருக்கிறவங்க யூஸ் பண்ணி அவிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வாழைப்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டே தனிங்க, செம்மையாக இருக்கும். நான் எப்பயுமே நேந்திரம் பழம் சீசன் வந்துடுச்சுன்னா வாங்கிடுவேன். எதை தவிர்த்தாலும் நேந்திரம் பழத்தை தவிர்க்கவே மாட்டேங்க. வாங்கி டெய்லியும் ஒரு பழம் சாப்பிட்ருவேன். அதுவும் இந்த மாதிரி அவிச்சு தாங்க சாப்பிடுவேன். செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா நான் எப்பவுமே நேந்திரம் பழம் வாங்கினா இப்படி தாங்க செஞ்சு சாப்பிடுவேன். உங்கள்கிட்ட மைக்ரோவன் இல்லைன்னா இந்த பனானாவை கட் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி குப்பை வச்சு வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி சாப்பிட. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்லாம் பண்ணுங்கள். பாய்.